தளபதி மூவிய ப்ரொடியூஸ் பண்ணது மணிரத்னமோட அண்ணாவா? என்ன சொல்றீங்க? மணிரத்னமோட அண்ணன் ப்ரொடியூசர் ஜி. வெங்கடேஸ்வரன் ஜிபி பிலிம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிய பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரு ரஜினிகாந்த் கூட நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காராம். சோ அவரு ப்ரொடக்ஷன்ல ரஜினிகாந்த் கூட ஒரு படம் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கமிட் ஆகியிருக்காரு. எந்த டைரக்டரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ ரஜினிகாந்த் மணிரத்னம் வச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஜி. வெங்கடேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிரத்னம் கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. அப்ப மணிரத்னம்க்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் கூட அவ்வளோ டிஸ்கஷன் போய் கிடைக்காத ஒரு ஸ்பார்க் சடனா ஜி. வெங்கடேஸ்வரன் கேட்கிறப்போ கிடைச்சிருக்கு. அது என்ன ஸ்பார்க் அப்படின்னா, மகாபாரதம் கர்ணன் கேரக்டரை வச்சு ஒரு பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்படி கர்ணன் கேரக்டரை வச்சு ரஜினிகாந்தோட அந்த மாஸ் அண்ட் மணிரத்னமோட கிளாஸ்னு 50-50 உருவான கதை தான் தளபதி. அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தளபதி தான் அந்த டைம் பீரியட்ல வந்து சவுத் இந்தியன் மூவிஸ்லயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மூவியாங்க. தளபதி படம் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல இருக்க இந்த மெயின் வீடியோவை போய் பாருங்க.